மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளர் மிஸ்டர் மாஸ்டர் மைண்ட் மஹேல ஜெயவர்தனவை அடுத்த ஆண்டு ஐபிஎல் சீசனுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து அவரை நீக்கிவிட்டு புதிய ஒரு தலைமை பயிற்றுவிப்பாளராக கொண்டு வருவதாக சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது. 5 முறை கிண்ணம் வென்ற கடப்பாறை டீம் மும்பை இந்தியன்ஸ் அணி இவ்வாண்டு கடந்த ஆண்டெல்லாம் நன்றாக சோபிக்கவில்லை. இதற்கு முழு பொறுப்புமே மஹேல ஜெயவர்தனான் என்று நாம் காரணம் சொல்ல முடியாது. வீரர்களுடைய அசமந்தை போக்கு, கேப்டனுடைய பொறுப்பில்லாத ஆட்டம், பொறுப்பில்லாத கேப்டன்சி, இப்படி பல காரணங்களால் மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மஹேல ஜெயவர்தனை பொறுத்த மட்டில் 2017, 2019, 2020 2019 2020 ஆண்டும் பேக் டு பேக் மும்பை இந்தியன்ஸ் சாம்பியன் பெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர். இலங்கை அணிக்கு குமார் சங்கக்கார எவ்வளவு முக்கியத்துவமோ அதுபோன்றுதான் மஹேல ஜெயவர்தனவும் முக்கியத்துவம். சர்வதேச மட்டத்தில் மஹேல ஜெயவர்தனவுக்கு நல்ல ஒரு புகழ் பெயர் இருக்கின்றது. அதன் காரணமாக தான் மும்பை இந்தியன்ஸ் அவரை தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவிக்கு எடுத்திருந்தார்கள். அவரும் தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், நுட்பங்களாகட்டும், வீரர்களுடைய ஒழுக்க விஷயங்களாகட்டும், அதாவது இந்த பயிற்சி நேரங்களில் கொடுக்கப்படுகின்ற ஆலோசனைகள், ஊக்குவிப்புகள், மோட்டிவேஷன்கள் என்று எல்லாவற்றிலுமே நல்ல விதமாக தான் மஹேல ஜெயவர்தன செயற்பட்டார் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய தோல்விக்கு காரணம் அவரை நாம் பொறுப்பு சாற்ற முடியாது. நல்ல ஒரு மாற்றத்தை மும்பை இந்தியன்ஸ் அணி கொண்டு வர வேண்டும். ஒரு கடப்பாறை டீம் பேக் டு ஃபோம், நல்ல ஒரு ஃபோமுக்கு வர வேண்டும், அடுத்த ஆண்டு கிண்ணம் வெல்ல வேண்டும் என்று ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஹார்திக் பாண்டியாவை கண்டிப்பாக இந்த டீமிலிருந்து தூக்கணும். குறிப்பாக கேப்டன் பதவியிலிருந்தும், அதே போல் அவரை அடுத்த ஆண்டு ஒரு வீரராகவும் மும்பை இந்தியன்ஸ் அணியில் சேர்க்கறல அப்படின்றலாம் பேசப்படுகிறது. அப்படி செஞ்சால் நல்லம் அப்படின்னு தான் தோணுது. அவர் கடைசி ஒரு விஷயம் செய்திருந்தார். அதாவது மொத்த வீரர்களுமே பஸ்ஸில் ஏறி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 15 நிமிஷம் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அந்த 15 நிமிஷமும் மற்ற வீரர்கள் அதற்காக வேண்டி வெயிட் பண்ணியிருப்பது ஒரு அழகில்லாத விஷயம். தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை மொத்த டீமுக்குமே அதை டிஸ்டர்பாக கொடுக்கறது என்பது உண்மையிலே ஒரு சுகாதாரமான விஷயம் இல்லை. ஹார்திக் பாண்டியா பொறுப்பில்லாத ஒரு ஆட்டத்தை கொடுத்திருந்தார். அதே மாதிரி கேப்டன்சியிலையும் நல்ல விதமாக அவர் செயற்படலை. ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் அணி தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கியது தான் மும்பை இந்தியன்ஸுக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூரியகுமார் யாதவ் இந்தியா டீம்லேருந்தே அவரை கேப்டன் பதவியிலேருந்து நீக்கி அவரும் இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணியை அன்ஃபாலோ செய்துவிட்டார். நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும். அது தலைமை பயிற்றுவிப்பாளர் இது மட்டும் இல்லாமல் மொத்த அணியுமே நல்ல பல வீரர்கள், அதாவது ஏனைய அணியில் இருக்கின்ற நல்ல பல வீரர்களை இந்த ஆண்டு, அதாவது அடுத்த ஆண்டு ஐபிஎல் சீசனில் நல்ல விலைக்கு வாங்கி நல்ல திறமையான ஒரு கடப்பாறை டீமை மீண்டும் உருவாக்கணும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணி ரசிகர்கள் எல்லாருமே வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்குமே மும்பை இந்தியன்ஸ் அணியை உயிராக நேசிக்கிற பல ரசிகர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி, நாங்கள் எம்ஐ ஃபேன்ஸ் தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டியாவது நல்ல ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்து மீண்டும் உறுதியான மும்பை இந்தியன்ஸ் அணி வரப்போகிறது, உருவாக்கி காட்டுறோம் அப்படிங்கிறத நிரூபித்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான்.